मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। போட்டோல எப்படி இருந்தது? சரி சரி, எடுத்த எல்லா போட்டோஸையும் காட்டு பார்க்கலாம். அது வந்து மொத்த போஸையும் ஒண்ணா கொடுத்துட்டேன். அடே, முதல்ல எடுத்த போட்டோஸ காட்டுடா, அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம், புரியுதா? இந்தா. டேய், என்னடா இது? காலு கை எல்லாம் தனித்தனியா இருக்கு. டேய், உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா தெரியாதாடா? அது வந்து எனக்கு நல்லா தெரியுமே. அடே, நான் அத பத்தி கேக்கலடா. கேமரால போட்டோ ஒழுங்கா கிளிக் பண்ண தெரியுமா தெரியாதான்னு உன்னை கேக்குறேன். இப்படி எல்லாம் கோபப்படாத பாப்பட். இங்க ஒருத்தன் உயிரை கொடுத்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் அழகா தான் போஸ் கொடுத்த, நானும் அழகா தான் போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முயற்சி பண்ணியா? உனக்கு போட்டோ எடுக்க தெரியாதுன்னு முன்னாடி சொல்ல வேண்டியது. பாப்பட், போதும், நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன் தான். ஆனா உனக்கு எதுக்குடா அந்த கேமரா? இத வச்சிருக்கிறதுக்கு தூக்கி வீசிரலாம்டா. அடே, அவன் கேமராவை தூக்கி போட்டா நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? கேமராக்கு சொந்தக்காரரே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பொழப்பெல்லாம் சிரிக்க போகுதுடா. இது அவன் கேமரா இல்லடா, மேடம் கேமரா. என்னது, அந்த அம்மாவோட கேமராவா? எங்க போச்சு? அடடா, இது வேற பல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். மெமரி கார்டை வச்சு பல்லு குத்துறியாடா டேய்? எல்லாம் போச்சுடா. டேய், இந்த விஷயம் மட்டும் அவசரம் நமக்கு தெரிஞ்சது. இந்த கேமராவை உடைச்ச குத்தத்துக்காக உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு நான் அனுப்ப போறேன். வேடா, ஹவுஸோட நான் மன்னிச்சிருக்கேன். டேய் டேய், நான் என்ன பண்ணுவேன்? நான் வேணும்னு உடைக்கல, யாரோ தூக்கி போட்டுட்டாங்க. இவன் தான் கேமராவை வெளியே தூக்கி போட்டான். நீ என்ன கேவலமா போட்டோ எடுத்ததுனாலதான் இந்த கேமராவை தூக்கி போட்டா. இந்த புடி. இந்த கேமரா வச்சு நான் என்ன பண்றது? நாமளே அடிச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இத நான் சரி பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியாது. நம்ம சர்வீஸ் சென்டர் தான் கொடுக்கணும். இங்க பாரு பண்ணி, இந்த கேமரா மட்டும் சீக்கிரம் சரி பண்ணலனா நம்ம மேடம் நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. என்கிட்ட கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், விட்டுரு. கேமரா கண்டுபிடிச்ச எங்க பெரியப்பா குமாரசாமி என்ன சொல்லிருக்காருன்னா, முட்டைக்குள்ள இருந்து வர்ற குஞ்சு மாதிரி ஹேண்டில் பண்ணணுமா. அப்ப சரி, கோழி குஞ்சு வெளியே வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவ? டேய், பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். அதை விட்டு ஆராய்ஞ்சு பார்த்தேன்னு வையேன், கடைசி வரைக்கும் நீ எல்லாம் உருப்படவே மாட்டா, புரிஞ்சுக்கோ. கேமரா கண்டுபிடிச்ச எங்க பெரியப்பாவோட சாபத்துக்கு நீ ஆளாயிடுவ. சரி சரி, ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க. சீக்கிரமா இந்த கேமராவை எப்படி சரி பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். குடு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வெளியே வந்திருக்கிற ஒயர்லாம் எடுத்து அங்கங்க கனெக்ட் பண்ணி டேப்பு போட்டு ஒட்டினா போதும். எஸ், கேமரா ஒர்க் ஆயிடுச்சு. நான் கை வச்சா அது ஒர்க் ஆகாம இருக்குமா? சர்வீஸ் சென்டர் போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, பக்காவா இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சிறுசு, நீங்க இருக்க வேண்டியவனே கிடையாது. நீ சர்வீஸ் சென்டர்ல டோக்கன் போட வேண்டியவன், தெரியுமா? கேமரா உடைஞ்சது நல்லாவே தெரியுது. டேப் போட்டுனதெல்லாம் மேடம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவ? திட்டு வாங்க கூடாதுன்னா நம்ம பெரியப்பா என்ன சொல்லிருக்காரு, போய் சொல்லணும்னு சொல்லிருக்காருல, அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்படி சொன்னா மேடம்க்கு பிடிக்காது. அவங்க அடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அடிச்சா வாங்கிக்க வேண்டியதான், இல்லனா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். மேடம் மாதிரி ஒரு பொம்மையை வச்சு மெமரி கார்டுல இருக்கிற போட்டோ எல்லாம் மறுபடியும் எடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாமா? அவங்க நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம். அவங்க நம்புற மாதிரி நாமளும் சொல்லுவோம். மெமரி கார்டுல இருக்கிற எல்லா போட்டோஸையும் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்டா. ஆமா, பண்ணிட்டா போச்சு, வாங்க போலாம். என்னப்பா ஆச்சு? தண்ணி தானே பாய்ச்சிட்டு இருக்கேன். எதுக்கு என்கிட்ட வந்து கத்துறீங்க? நான் உங்களை எதுவுமே பண்ணலையேப்பா. அது வந்து திடீர்னு கேமரா உடைஞ்சு போச்சு. அதுல நீங்க எடுத்த போட்டோலாம் காணாம போச்சு. என்னது, கேமரா உடைஞ்சிருச்சு, போட்டோ கலைஞ்சிருச்சா? என்னப்பா சொல்றீங்க? அட விடுங்க சார், இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்க நிலைமைய. உங்களுக்கு எப்படி வலிக்குதுன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அப்படி அவங்க அழுதாங்கன்னா என்னால தாங்க முடியாது. எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த போட்டோவை நாம ரீக்ரியேட் பண்ணலாம். ரீக்ரியேட் பண்ணணுமா? அது ரொம்ப சிம்பிள் தான். அந்த மலைக்கு போவோம், அங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை திரும்பவும் பண்ணுங்க. நாங்க அதை கஜக்னு கேப்சர் பண்ணிடுவோம். ஐடியா ஓகே தானே? உங்களுக்காக நாங்க ஒரு பொம்மை கூட ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். சரி சரி, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? போட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். போஸ் கொடுங்க. அன்னைக்கு நான் எப்படி போஸ் கொடுத்தேன்? இந்த மாதிரி கொடுத்தானா? இல்லையே, கேமரா இந்த இடத்துல இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி கொடுத்தேன்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு எப்படி போஸ் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க சார். நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப யோசிக்காம சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுங்க. ஞாபகம் வந்துருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் போஸ். எடுங்க. ஓகே.
ஹனி ஒழுங்கா சொதப்பாம போட்டோ எல்லாம் எடுத்துருவலமா? என்ன நம்பிட்டல, கவலையே படாத, போட்டோஸ் எல்லாம் பக்காவா வரும். அடுத்த போஸ் என்னங்கிறதும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாங்க வாங்க. அங்க நிக்கும் போது இப்படி கீழே விழுந்தாங்களா, அப்படியே ரொமான்டிக்கா ஒரு போஸ் கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. இன்னும் 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 இந்த பக்கம் இந்த பக்கம். அட ஒழுங்கா வாப்பா. பொம்மை வேலை போயிட்டு இருக்கு, காப்பாத்துங்க. பொம்மை வேற போது, கண்ணா சாரும் அடிச்சுக்கிட்டு போறாரு, ஏதாவது பண்ணுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நல்ல வேலை, இந்த கட்டையாவது கிடைச்சது. இவனுங்களுக்கு உதவி செய்ய வந்ததுக்கு நம்மள போட்டு தள்ளிடுவானுங்க போல இருக்கே. மேடம் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நீ பாட்டுக்கு புது பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அவர் என்ன வேணும்னா விழுந்தாரு, தெரியாம விழுந்துட்டாரு, விடு. இந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்க வந்தோம். இந்த ஸ்பாட்ல நின்னுதான் நாங்க போஸ் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தோம். இந்த இடத்துல அவங்க நிக்கும் போது பக்கத்துல நான் போய் நின்னு எடுத்தேன். மலை உச்சில எடுத்த போட்டோ தான் சூப்பரா இருந்தது. நான் தெரியாம தான் கேக்குறேன், அதை ஏன் பல கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த மாதிரிலாம் நின்னு போட்டோ எடுக்கிறீங்க? அது என்னன்னா, அந்த போட்டோ தான் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க தான் ஃபீல் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இத பண்றது தானே நல்லா இருக்கும். அடே, உன் கை ரொம்ப சின்னதா இருக்குடா. சார் கை தாண்டா நீளமா இருக்கும், அவரை எடுக்க சொல்லு. சார் நீங்களே எடுங்க. பார்த்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இருங்க, நான் வரேன், கவலைப்படாதீங்க. எப்படி எடுத்துட்டேன் பாத்தீங்களா? இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. என்ன காப்பாத்துங்க. இருங்க இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். நமக்கு கேமரா தானே முக்கியம். இருங்க. இவன் வேற விழுந்துட்டான். தெரியாம விழுந்துட்டாரு. அட, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் விளையாடுறேன். சிறுசு, டேய், இது கேம் விளையாடுற நேரமா இது? நம்ம கீழே விழுந்துருவோம். இங்க வந்து நாங்க ஒரு போட்டோ எடுத்தோம். என்னது, இங்க வந்துமா போட்டோ எடுத்தீங்க? ரொம்ப அநியாயம். போட்டோ எல்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல உயிரை காப்பாத்துற வழியை பாப்போம். வேற வழி இல்ல, என் வாழை கொடுக்கறேன், புடிச்சு ஏறி வாங்கம்மா. இந்த வாழை பிடிச்சு நாங்க எப்படி ஏறி வர முடியும்? ரொம்ப சின்னதா இருக்கே. பெரிய வாழை இருந்தா நல்லா இருக்கும். ஏய், பேசாம இருக்கியா? இப்போதைக்கு வாழை புடிச்சு மேல ஏறிப்போ. எனக்கு இப்பதான் அந்த போஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நாங்க இந்த மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்தோம். இதுக்கு மேல முடியல. இதுக்கே டயர்டானா இப்படி? இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்கு, அங்க போலாம். ஆமா, இங்க எங்க வரீங்க? இன்னைக்கு மியூசியம் க்ளோஸ், உங்களுக்கு தெரியாதா? ஏன் சார் க்ளோஸ் பண்ணீங்க? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நீங்க இந்த ஒரு நாள் மட்டும் திறந்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டுறேன். எக்ஸ்ட்ரா 20 ரூபா தரேன் சார், தயவு செஞ்சு யாருக்கும் தெரியாம கதவை திறந்து விடுங்க சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களுக்காக திறந்து விடுங்க சார். ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார். அது எங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான போட்டோ சார். அது இருந்தா தான் சார் எங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. வேற வழி இல்ல. உள்ள என்ன சிலைய பாத்தீங்க? அங்க ஒரு அட்டகாசமான சிலை இருந்துச்சு. ஜாக்கும் அப்பாஸும் ஹேர் ஸ்டைல்ல ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதனால நாங்க 2 பேரும் அங்க நின்னு ஒரு போட்டோ எடுத்தோம். அத ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம்னு கூட இருந்தோம். அடி தூளு, பாக்குறதுக்கும் நீங்க அதே மாதிரியே தான் இருக்கீங்க. இப்போ பாருங்க. போட்டோலாம் சூப்பரா இருக்கு. என் வேலை முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், போட்டோ எல்லாம் ஒழுங்கா தத்ரூபமா எடுத்துருப்பல, சொதப்பிருக்க மாட்டியே? ஏன் என்ன எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? இன்னொரு தடவை சந்தேகப்பட்டீங்கன்னா நான் போட்டோவே எடுக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் மேல ஒரே நாத்தம் அடிக்குது. அப்படி என்ன பெயிண்ட் என் மேல பூசுனீங்க?
அது ஒரிஜினலே அடிச்சிட்டோம். ஒரிஜினல் பெயிண்டா? இவங்கள நம்பி வந்ததுக்கு இப்படி என்ன சொரிய விட்டுட்டாங்களே. முடியல. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்க வாங்க. ஓ, என்ன பண்றீங்க நீங்க? மேடம், நாங்க உங்க கேமராவை பார்த்தோம். அதுல போட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஒன்னொன்னு அட்டகாசம். என்ன போட்டோஸ்? என்ன இது? இது ஒழுங்காவே இல்ல. நான் பார்க்கும்போது போட்டோஸ்ல வேற மாதிரி இருந்துச்சு. அது கை தலை இருக்கு. அடடா, சாரி, நான் தெரியாம ஒழுங்கா எடுக்காம விட்டுட்டேன். என்ன நடந்துச்சு? ஒழுங்கா சொல்லுங்க. தெரியாம எடுத்துட்டீங்களா? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அது நீங்க டென்ஷன் ஆகாம பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு எப்படி சொல்றது? சொல்லுங்க. கேமரா எப்படி விழுந்து உடைஞ்சிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. சிறுசு, ஏன் இப்படி சொதப்புற? நீ வளர்றதுல நாம மாட்டிப்ப போல இருக்கே. இப்ப பாரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ். சரி கொஞ்சம் ஓரமா நில்லு. என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? கேமரா எப்படி ஆச்சு? அது வந்து மேடம், இவன் கேமரா உடைச்சிட்டான். அதுல இருந்து மெமரி கார்டும் உடைஞ்சு போயிடுச்சு மேடம். அது மட்டும் இல்லங்க, போட்டோ எல்லாமே டெலிட் ஆகி போச்சு. இது எல்லாமே இவன் எடுத்த போட்டோ. மன்னிச்சிருங்க ஓனரம்மா. சரி, ஓகே, உங்களை மன்னிச்சிட்டேன். என்னது மன்னிச்சிட்டீங்களா? இதுக்காக எங்களை வெளிய அனுப்ப மாட்டீங்களா? ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க மாட்டீங்களா? அடே, அவங்களே மன்னிச்சு விட்டுட்டாங்கடா. நீ என்ன தேவலாமா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? போற ஃப்ளோல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போறோம்டா. சரி, நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? முதல்லயே சொல்லிருக்கலாம்ல கேமரா உடைஞ்சு போச்சுன்னு. எப்பவுமே உண்மையை சொல்றவங்கள தான் எனக்கு பிடிக்கும். பொய் சொல்லி அதை மறைக்க 1000 பொய் சொல்றவங்கள பிடிக்காது. மேடம், இவன் தான் வந்து போய் சொன்னா, பெரியப்பா சொன்னா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொன்னா மேடம். நீங்க கோவப்படுவீங்கன்னு எங்களை எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்.